தமிழ்மணி எப்படி பார்க்குறீங்க? யாருக்கான ஒரு பலப்பரிசையாக அந்த தேர்தல் களம் இருக்கு? சார், அதிமுக செய்தது இமாலய தவறு. ஜெயிச்சாதான் யுத்தம் நடத்துவேன்னு சொன்னான்னா அவன் வீரன் இல்லை சார். யாராக இருந்தா என்ன, கத்தி எடுத்துக்கிட்டு போகிறேன், முடிந்தவரை விழுப்புண் முதுகில் படாமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும், நான் வீரன், என் மார்பில் பட வேண்டும். புரியுது? நல்லா புரிஞ்சுங்க சார். என் பொண்டாட்டி மட்டும் இல்லை, மக்களும் அரசியல் தலைவனை அவன் தோக்கக்குள்ளே என்ன பண்ணுறாங்கிறத கூர்ந்து கவனிக்கிறாங்க. அவன் ஜெயிக்கக்குள்ளே என்ன பண்ணுவான்? கூத்தாடுவான். இயற்கை. தோக்குற போது தன்னை எப்படி நடத்தி கொள்கிறாருங்கிறார்கள். அந்த வாய்ப்பை இவர் தழுவ விட்டு விட்டார். மாபெரும் தவறு. சரி, அது அந்த டாபிக் அதோட விட்டுருவோம். திருப்பி நம்ம வேண்டாம். என்ன நடக்கும்? மிக எளிதாக, மன்னித்து விடுங்கள், மிக மிக எளிதாக திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். அவர்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்ன என்றால், எதிர்த்து இருக்கிற 2 பெயர் தெரிந்த வேட்பாளர்களையும் அவர்களுடைய வைப்பு தொகையை இழக்க வைக்க செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய இன்றைய குறிக்கோள் என்று நான் கருதுகிறேன். நான் திமுக இல்லை, அதிமுக இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பார்வையாளராக சகோதரர் போயிட்டு வந்தார். நான் என் ஊர் கும்பகோணம் இந்த பக்கம் போக்குள்ள வரக்குள்ள போகிறேன், அவ்வளோ போகலன்னாரு. இல்லை, ஒரு வாரத்துக்கு இல்லை, இனிமேல் போகணும். அதனால் எனக்கு அதெல்லாம் அங்கே போய் நான் தட்டி கிட்டி கிளப்பிய ஒருத்தனையும் கேட்கல. பட் இந்த இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, 2 எதிர்க்கட்சியும், சகோதரர் சில கருத்துக்கள் சொன்னார், சாதிவாரி கணக்கெடுப்பு. டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இன்னும் சில பேர் கேட்குறாங்க, டாக்டர் ராமதாஸ் எந்த கூட்டணியில் இருக்கிறார்? பாஜக கூட்டணியில் இருக்கிறார். அண்ணாமலையை ரூமுள்ள கூட்டிக்கிட்டு போய் இதில் நான் கையெழுத்து போடுற ஒரு எம்பி கேட்டமே இதில் இல்லையே இன்னும் கேட்குற அளவுக்கு டாக்டர் ராமதாஸுக்கு உணர்வு இருக்குமானால், அதை தமிழகம் ஏற்றுக்கொள்ளுமானால், அங்கீகரித்து ஆராதிக்குமானால், ஏன் அவர் கூட்டணி கட்சிக்காரவங்கள கேட்குறத எடுத்துருங்க, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம்ல? ஏன் ஸ்டாலின் சார், ஸ்டாலினுக்கு தான் ஆதரவான நல்ல, அது வேறு கதை. அவர் சில கருத்துக்கள் சொல்றாரு, சரி தப்பு உள்ளே போக வேணாம், சட்டத்தில் நான் பேச வரல. இல்லை, நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, பாஜக கூட்டணியில இருந்து ஏன் அவங்க வலியுறுத்தலன்னு இந்த கேள்வியை பாமக செய்தி தொடர்பாளர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் விவாதத்தில் வரும்போது நான் கேட்டிருக்கேன். அவங்க ஒரே பதில சொல்லிடுறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை பொறுத்தவரை எங்களுக்கு காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று தான். பாஜக சமூக நீதிக்கு விரோதமான கட்சி தான், எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெரியாரின் பேரன்னு சொல்லிட்டு, பெரியார் மண் சமூக நீதி தான் இங்கே உயிர் மூச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக ஏன் செய்யலன்னு கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விளக்கத்தை அவங்கள கேட்கவே மாட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டுமா? அவங்க எதிரி, அவங்க போக முடியாதுன்னு சொல்றாங்க. எதிரி, அரசியல்ல எதிரியா கூட நிக்கிறீங்க, அவங்க ஓட்டு உங்களுக்கு வரும்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. நான் தான் முந்தைய சொல்லிட்டேன், உள்ள அழைச்சிட்டு போய் கேட்குறீங்க, எம்பி ஒன்று என் பையனு கேட்டுருந்தேன்னா என்ன ஆச்சுன்னுட்டு. அப்போ நீங்கள் உங்களுக்கு எதிரியாக கருதலை, அவங்கள நீங்கள் கொள்கை விரோதியாக கருதலை. நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு தந்தை பெரியாருடைய வாரிசாக மற்றவங்க இபிஎஸும் தோணலை, இவரும் தோணலை, கலைஞர் மகனும் உங்களுக்கு அன்னைக்கு தோணலை. ரைட், ஏன் அவன் இல்லைன்னு சொல்லட்டுமே சார், என்ன தப்பு? கேட்க நீங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் அதையெல்லாம் கேட்டோம்னா எம்பி கொடுக்க மாட்டான், அதான் அவருடைய கன்சர்ன். ரைட், விட்டுருங்க. இப்போ என்ன நடக்கும்னு சொல்கிறேன் சார். அதிமுக ஓட்டு யாருக்கு போகும்? கிட்டத்தட்ட நீங்க உங்களுடைய தலைப்பே அதுதான் சார். நீங்க எங்க வேணா தலைப்பெல்லாம் வைக்கலாம். ரைட், ஓகே, ஃபைன், நான் தப்பா சொல்லல. உங்க நிலைமையில இருந்தா நான் இதை விட மோசமா நடந்துகிட்டு இருப்பேன். எனக்கு ஒன்றும் நிலைமையில இல்லைங்க, சொல்லுங்க. ஒரு ஆங்கர். சரி, எனக்கு இருக்கிற சுதந்திரம் உங்களுக்கு கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்றேன். வேற குறை உங்க மேல வருத்தப்படுது பாருங்க சார். சகோதரர் சொன்ன மாதிரி அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிறவர்கள், ஒரு ஒன்றிய செயலாளர், அதை மாதிரி உள்ளவங்க நிச்சயமாக வாக்குச்சாவடிக்கு 1 மணி நேரம் போய் நின்று அதை நோட்டாவுக்கு போடு, அதுதான் ஜனநாயக கடமைன்னு இன்னும் சொல்லப்படவில்லை எங்கும். அவன் போக மாட்டான், நியாயம். அதற்கு கீழே வர்றவனெல்லாம் இங்கே ஆர்கே நகரில் 20 ரூபாய் நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஐ ப்ராமிஸ் டு பே 20 rupeesன்னு கையெழுத்து போட்டிருந்தார். அதுக்கு மேலே ஐ ப்ராமிஸ் டு பே 10,000 ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்தார். அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க, உண்டா இல்லையா? அதை திமுக எங்க ஓட்டை போட்டுட்டாங்க,
திமுக கட்சியில் கலைச்சாங்க சார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எங்கேயுமே என் கட்சிக்காரன் சோரம் போயிட்டான், அவருக்கு ஓட்டு போட்டான்னு ஏற்றுக்கிட்டு கட்சி அமைப்பையே கலைச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரைட், விட்டுருங்க. இப்போ அதிமுக அந்த பிரச்சனை இல்லை. தனக்கு ஒரு ஓட்டு இருக்குது, அது ஒரு 10,000 ரூபாயில் கிடைக்கும்னா என்ன சார் தப்பு? அவன் சாதாரண கட்சிக்காரன் தான். அதனால் ஒரு 10,000 ரூபாய் அவனுக்கு கிடைக்கும்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேறு மாதிரி சொல்கிறேன். தேவாரம் கமிஷனர் போலீஸாக இருந்தப்போ ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு. திருமதி பாப்பா உமாநாத்னு சிபிஎம் லீடர், அவங்க அவரை பேட்டி காண்றாங்க. அவர் எப்போதுமே போலீஸ்காரன் தான் ரைட்டுன்னு, அவன் கொலை பண்ணா கூட கடைசி குத்து அவனது இல்லைன்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு இயல்பு உள்ளவர் தேவாரம். ஒரு சீனை போட்டு காமிக்கிறாங்க டிவியில். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், சில மறந்து இருக்கலாம். எனக்கு ரொம்ப தெளிவாக விவிடாக ஞாபகம் இருக்குது. வெள்ளத்தில் ஒரு பாடி போகுது, ஒரு போலீஸ்காரன் ஓடி போய் அதை பிடிச்சி கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டுறான். அந்த அம்மா காமிச்சிட்டு, நீ தானே ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு என்னையா? அவர் சொல்கிறாரு, என்ன தப்பதில்லை, அந்த மோதிரம் வேஸ்ட்டாக போயிருக்கேன், போலீஸ்காரன் பிடிக்கணும். இதுதாயா அதிமுக சொல்கிறது. தமிழ்மணி இல்லை ஒரு பதவியில் இருந்தவரை பொதுவெளியில் நீங்கள் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. உங்க வார்த்தைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. திரு தமிழ்மணி 100% டிவியில காமிச்சார் சொன்னார்னு நான் சொல்லுகிறேன், கிசு அல்ல. எனவே அது தப்பு. நீங்க எப்ப நிக்கல, எனக்கு மனதில் என்ன மனசாட்சி உறுத்தாது. எனக்கு 5,000 10,000 கிடைக்கும்னா ஒரு சாதாரண அதிமுக தொண்டு ஓட்டு போடுவான். பாமகவுக்கு போடுவானா, நாம் தமிழருக்கு போடுவானாங்கிற கேள்வி இருக்குது. அதனுடைய துணை கேள்விகள் சார். பாமக அவர்கள் பல இடங்களில் தங்களை நடத்தி கொள்கிற முறை சரியில்லை, போட மாட்டாங்க, விரும்ப மாட்டான். அதிமுக விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு காயின் எடுக்கிறாங்கல்ல, நம்ம எல்லாருக்கும் பொது எதிரி திமுக. நீங்க கேளுங்க, நான் முடிச்சிடுறேன். அப்பாவும் பிள்ளையும் காலையில் ஒருவரிடம் மாலையில் ஒருவரிடம் கூட்டணி பற்றி கண்ணாமூச்சா திரு டாக்டர் ராமதாசனுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் அரசியல் ஆளுமைக்கும் காலையில் இவர்கிட்ட பேசுகிற 3:30 மணிக்கு அங்கே டீ சாப்பிட்ற, 7:30 மணிக்கு உடுப்பி ஹோட்டல், 9:30 மணிக்கு மிலிட்ரி ஹோட்டல். நியாயமா? மக்கள் நான் சொன்னல, தோல்வியையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவர் தடுமாற்றத்தையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அது மட்டுமல்ல, சில என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, கொடுக்கல் வாங்கல் நடந்தது, ஆனால் திரும்பல் இல்லைங்கிறாங்க. அது உள்ள போல எனக்கு தெரியாது, நான் போய் எடுத்துக்கலாம். ரைட், நான் என்ன ஒரு விஷயம், அதனால அங்கே போட மாட்டான். சரி, இவர் திராவிடர்களை ஒழிப்போம்னு இந்த கேண்டிடேட் பேசுகிறாங்க. உங்களுடைய முதல் கடமை திராவிடர்களை ஒழிப்போம். அது கூட ரொம்ப டீசென்ட்டு. அவர் சீமான் பேசுகிற பேச்சு கேட்டிங்கன்னா, கழிப்பறையை கழுவுகிற விளக்கமாத்தால் அவர்களை அடிக்க வேண்டும். ஐயா இருக்கு, இந்த வச்சுருக்கேன், நான் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் முடிஞ்ச இஷ்டப்பட ப்ளே பண்ண விடுங்க, என்ன நான் ப்ளே பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் சமாயெல்லாம் 2 ஏக்கரை அடைச்சிக்கிட்டு இருக்கோம். உடச்சி தூக்கி எறியணுமா? நாங்கள் 26 ஆட்சி வந்து உடச்சி தூக்கி எறிவோம். எந்த அதிமுக காரனாவது எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சிலை சமாதியை உடைக்கிறதுக்காக அவருக்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போடுவானா? அவர் பேச்சே அவரை கெடுத்துவிடும். ஒரு அதிமுக காரன் போட மாட்டான். 60% அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போடும், காசு வாங்கிட்டு போடுவான். எனக்கு தப்புன்னு நான் கருதலை. அவங்களுடைய எப்படி நியாயப்படுத்துறீங்க? காசு வாங்கிட்டு போடுறான் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் எளிய மக்கள் மொழியில், சாமானியர் மொழியில் பேசுகிறதா பொதுவெளியில் எல்லாத்தையும் நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க. அல்ல சார், என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன். நான் வாங்கிட்டு போடுறேன்னு சொல்லியிருந்தா தமிழ்மணியை நீங்கள் எதை அந்த ஏதோ அடிப்போம்னு சொன்னார், அடிக்கலாம். அவன் என்ன சார் செய்வான்? அவன் ஒரு 5,000 ரூபா. நான் என் கட்சி நிற்கலை சார், அதே தான் மோதிரத்தை கலட்டுற கேஸ் தான் இது. அது எதுக்கு வேஸ்ட்டாக போகணும்னு நான் போடுறேன், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, 2 கட்சியும் டெபாசிட் போக வைக்கணும். ஓகே, திரு தமிழ்மணி சார், ஒரு 4 விஷயம் ரொம்ப குயிக்காக சொல்கிறேன் சார். நீங்கள் சொன்ன கருத்து, அசம்பிளி எலெக்ஷனில் இந்த 10% கொடுத்ததுனால அதிமுக ஓட்டு வாங்கிச்சுங்கிறது 100க்கு 100 தவறு. 20ல் 10 உடைச்சு கொண்டாந்த ஒன்று கம்ப்ளீட் தென் மாவட்டங்கள் எகைன்ஸ்டா போயிட்டு. நான் தான் வட மாவட்டங்கள்னு சொல்லித்தான் சொன்னேன், நான் தென் மாவட்டங்கள் சொல்லவே இல்லை. எகைன்ஸ்டா போயிட்டான். எஸ், தென் மாவட்டம் எனக்கு புரிஞ்சது. இல்ல ஓபிஎஸ், ஆர்பி உதயகுமார்லாம் மக்களால் அனுப்பப்பட்டாங்க. மாவட்டத்தை சேர்த்து எப்ப 20ல் அவன் இருந்தான், அந்த முக்குளத்தூர் கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டியில் இருந்துச்சு. எப்ப நீங்க பிரிச்சு இவருக்கு கொடுத்துட்டீங்களோ
அவர்கள் அவ்வளவு பேரும் எதிராக போயிட்டாங்க. அதுதான் நிதர்சனம் 1. நம்பர் 2, இந்த நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிமுகவினுடைய பெரும்பகுதி வாக்கு திமுகவுக்கு போகும். ஒரு எளிதாக சொல்கிறேன், 65% மட்டும் வாக்கு பதிவாச்சுன்னா நான் தப்பு, 80% பதிவாச்சுன்னு சொன்னால் நான் சொன்னது நடந்துச்சுன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஒரு டெஸ்ட்டுக்கு தயாராக இருக்கு. சரி, இந்த 10 தோல்வி பழனிசாமி நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ, மற்றவங்க பார்த்துருப்பாங்க. இந்த உரிமை மீட்பு குழுன்னு அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அதில் அவர் பிரதான பேச்சாளர், அந்த கட்சியுடைய ராஜகுரு. அவர் 3 விஷயங்கள் சொன்னார். 1, உரிமையை அப்புறம் மீட்டுக்குவோம், தொண்டர்களை முதல்ல மீட்டு கொண்டாடுவோம், நம்மக்கிட்ட தொண்டர்கள். அவர் ஸ்பீச்சுக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட இதில் மாற்றலை. நம்பர் 1. நம்பர் 2, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இவ்வளவும் தோற்றுருக்கீங்க. ஓபிஎஸை பார்த்து சொல்கிறார், இவ்வளவும் தோற்றுருக்குறீங்க, நீங்கள் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அடுத்த அட்வைஸ், ஞாலம் கருதினும் கையூடும் காலம் கருதி இடத்தார் செய்யணும்னு சொல்லி, அதனால் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறத தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு வழி இல்லை. ஒரு வார்த்தை கூட அதற்கு அடுத்து தொடர்ந்து வந்து பேசிய திரு ஓபிஎஸ் அதுக்கு பதில் சொல்லலை. இது இப்போ இந்த இத்தனை தோல்வியை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க, வேறு வழி இல்லை, அப்படியே உட்காருங்க அமைதியான்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னது முக்கியமாக? தேர்தலில் ஆண்மையோடு நின்று, இந்த தேர்தலை நான் சொல்லலை, 10 இடத்துல தோற்றுட்டு தான் சொல்கிறீங்கல்ல, அது பெட்டரா? இது அவர் இது 10 தோல்வி, அதை விட பெருசாக சொல்கிறாரு. உனக்கு டைம் சரியில்லை, சும்மா இரு. இல்லை திரு தமிழ்மணி, நீங்கள் தானே ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, விழுப்புண் முதுகலை வாங்கினா கூட பரவாயில்ல, இப்பயும் நிற்காம இருக்கிறதே தப்புன்ட்டு இப்போ முரணா இருக்கேன். மிக நிச்சயமாக தவறு. இன்னொரு கருத்து சொல்கிறேன், எப்படி ஜெயிச்சிருக்கலாம் அவருங்கிறதும் சொல்கிறேன் சார். எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ரெஃபரண்டம் நடத்துங்க, நான் தயாராக இருக்கேன். பாருங்க சார், அந்த பகுதியில் தேமுதிகவுக்கு வாக்குகள் இன்றைக்கும் இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. விஜயகாந்துடைய மனைவி நிற்க வச்சு அதிமுக வேலை செய்திருந்தால், இறங்கி வேலை செய்து செலவு செய்திருந்தால் அடித்து சொல்கிறாங்கண்ணா, நான் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அந்த அம்மா 5000 ஓட்டில் தமிழ்நாட்டில் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் என்ற ஒரே காரணத்திற்காக, தப்பாக சொல்லலை, இந்த விஷயம் வேறு மாதிரி எடுத்துக்க வேணாம். யார் இதை ஒரு அனுதாப அலை, மிகப்பெரிய பையன் தோத்துட்டான், சின்ன பையன், அடுத்த மனைவி. இது அவங்க விஜயகாந்தே அந்த பகுதி தான், விழுப்புரம் மாவட்டம் தான் அவர் தன்னுடைய கையில் வச்சிருந்தது. மிக 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 எளிதாக அந்த அம்மா அதிமுக ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தா, அதிமுக அவங்க கட்சி அந்த எங்கள் கூட்டணி பாமக நிற்கிதில்ல செய்திருக்கலாம். அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டது மிகப்பெரிய தவறு. இங்கே நீங்கள் தான் இருந்தீங்க, திருமதி திலகமாமா எங்கள் இதில் வந்து சொன்னாங்க, 10 நீங்கள் தோப்பீங்கன்னு நான் சொன்னேன், ஜோசியன் சொல்கிறாருன்னு சொன்னாங்க, ஜோசியன்தான் பழிச்சது. இதையும் சொல்கிறேன், 65% வாக்கு மட்டும் பதிவாச்சுன்னா அதிமுககாரன் ஓட்டு அவங்களுக்கு போடலை, திமுகவுக்கு 80 தாண்டிடுச்சுன்னா அதிமுக அவங்கக்காரங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. காசு வாங்கிக்கிட்டு வாங்க, அது உள்ள நான் உள்ளே போகலை. ஓகே, இன்னொன்று சுருக்கமாக, இந்த அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், நீங்கள் உடம்பு சரியில்லை, சிஎம் நீங்கள் எடுத்துக்கோங்க, வீட்டில் இருக்கு, நீங்கள் வர வேண்டாம், இந்த வெற்றியை கொண்டாந்து உங்கள்கிட்ட நீங்கள் மட்டும் உதயநிதி மட்டும், அவங்க சொன்னது தான், உதயநிதி மட்டும் அனுப்புங்க, வெற்றியை கொண்டாந்து உங்கள் காலடியில் காமிக்கிறோம்னு. அவங்களுக்கு இது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. எனவே அவர்கள் எந்த லெவலுக்கு போவாங்க. நேற்று ஒரு கிராமத்தில் வேட்டி ஷர்ட்டை புடவெல்லாம் மாட்டியிருக்கு. நான் இதை விட ஒன்று சொல்ல விரும்பலை, இவங்க தான் சொல்லிட்டீங்களே. சரி.